அன்பு என்று இறையடியார் வீரமாமுனிவர் ஒரு இயற்கை காட்சியை, ஒரு இனிமையான காட்சியை சொல்லோவியமாக நமக்கு தருகின்றார். மிக அருமையான ஒரு செய்யுள். அந்த செய்யுள் அதை நாம் இப்பொழுது சிந்தித்து இனிமையடையப் போகிறோம். அது என்ன என்றால், யூதேயா நாட்டுடைய வளம். நிழல் மூழ்கும் பூம்பொழில்கண் நிறம் அதுகான் இனமலால் குழல் மூழ்கும் இசைத்து வைப்ப கோடு அரும் சீர் நாடு இதுவே. கோடு அரும் சீர் நாடு இதுவேல் கோது என கோள் புறத்தமைப்ப வாடு அரும் சீர் மல்கி எழும் வானுலகம் நாடேமோ என்று நாட்டு படலத்திலே மிக அருமையான ஒரு சொல்லோவியத்தை நமக்கு தருகிறார். அதற்கு பொருள், சொல்லுக்கு சொல் அமைந்த ஒரு பொருள்தான் நீண்ட ஒரு வாக்கியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நிழலிலே மூழ்கி கிடக்கும் பூஞ்சோலை கண்ணுக்கு நிறமும் வாய்க்கு தேனும் மூக்கிற்கு வாசனையும் உடலுக்கு இன்பமும் தருவதல்லாமல், புல்லாங்குழலிலே மூழ்கி கிடக்கும் இசை காதுக்கு இன்பமாக ஒலிக்க, இவ்வாறு குறைதற்கு அரிய செல்வ சிறப்பு உள்ளது யூதேயா நாடாகும். குறைவற்ற செல்வ சிறப்புள்ள நாடு இது என்றால், வெண்மீன்களையும் குற்றமுள்ளவை என புறத்தே தள்ளி மின்னவிட்டு என்றும் வாடுதற்கரிய செல்வமெல்லாம் நிறைந்து உயர்ந்து விளங்கும் வானுலகத்தை தேடாது அமைவோமோ என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார். மிக தெளிவாக சொல்வது என்று சொன்னால், யூதேயா நாட்டு சோலைகளிலே கண்ணுக்கு இன்பம் தரும் அழகிய மலர்கள் உள்ளன. சுவைப்பதற்கு இனிய தேன் இருக்கிறது. முகர்வதற்கு நறுமணம் உண்டு. இவை போக புல்லாங்குழல் இசை கேட்கிறது. அதனால் குறைவு அற்ற செல்வம் கொழிக்கும் நாடு அது. ஆகவே விரும்பத்தக்கது. அப்படியென்றால், வெண்மீன்களை பழிக்கும் ஒளி பொருந்திய என்றும் குன்றா செல்வம் பொருந்திய விண்ணகத்தை தேடாமல் இருப்போமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். நிழல் மூழ்கும் பொழில்கண் நிறமது கான் இன்பமலால் குழல் மூழ்கும் இசைது வைப்ப கோடரும் சீர் நாடு இதுவே. கோடரும் சீர் நாடு இதுவேல் கோதன கோள் புறத்து வைப்ப வாடரும் சீர் மல்கி எழும் வானுலகம் நாடேமோ என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம். அதாவது யூதேயா நாட்டிலே நாம் என்ன காண்கிறோம் என்று சொன்னால், அங்கே கண்ணுக்கு இனிமை தருவது, காதுக்கு சுவை தருவது, நாவிற்கு சுவை தருவது, முகர்வதற்கு இனிமையானது, தொடுவதற்கு இன்பமானது என்றெல்லாம் ஐம்புலன்களுக்கும் இன்பம் நல்குகின்ற காட்சிகள் நிறைய உண்டு. ஆகவே அது விரும்பத்தக்க ஒரு நாடு. அந்த நாடு அவ்வளவு விரும்பத்தக்கது என்று சொன்னால், வெண்மீன்களை கூட இது மங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வமெல்லாம் இன்பமெல்லாம் நிறைந்திருக்கிற வானுலகம் உண்டே. அந்த வானுலகத்து இன்பத்தை நாம் நாடாமல் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, இவ்வுலக இன்பத்திலே மூழ்கிவிடாமல் வானுலகத்தை தேடுகிறவர்களாக நாம் அமைய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை மிக அருமையாக இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு உணர்த்துகிறார். அறிந்து இன்புறுவோம். வாழ்க.